இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது HTML iframes. ஸோ iframes இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இன்லைன் ஃப்ரேம்ஸ். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்குள்ளே இன்னொரு வெப்சைட்டோட லிங்க்கு, அதாவது இன்னொரு வெப்சைட்டே நம்ம உள்ளே கொண்டு வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வெப்சைட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு விக்கிபீடியா வெப்சைட்டை ஆக்சுவலாக நம்ம லிங்காக கொடுத்து பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஆங்கர் டேக்கில் லிங்காக கொடுத்து அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறது. என் வெப்சைட்டுக்குள்ளேயே இன்னொரு வெப்சைட்டையும் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இன்லைன் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, எம்பட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ யூடியூப் வீடியோஸை நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஏதாவது என்னுடைய வெப்சைட் இருக்குது, என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது. வெப்சைட்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை என்னுடைய யூடியூப் சேனல்லேருந்து லிங்க் கொடுத்து பார்க்க வைக்கலாம். இல்லை நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னா, ஸோ ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் வீடியோவை நம்ம ப்ளே பண்ண வைக்கலாம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம டாட்டா கம்பெனியோட ஒரு புது கார் வந்திருக்கு. ஸோ அந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம ரியல் டைமில் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ என்னென்ன உள்ள காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெப்சைட்டில் யூடியூப் லிங்க் பண்ணிவிட்டு நம்ம பேஜுக்குள்ளேயே ப்ளே ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது யூடியூப் மட்டும் இல்லை, வேறு எந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நம்ம உள்ளே கொடுத்து உள்ளேயே நம்ம ப்ளே பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இங்கே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணாமல் வெறும் HTML மட்டுமே வச்சு எப்படி அந்த ஃப்ரேம்ஸ், அந்த இன்லைன் ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பெருசாலாம் எதுவும் சின்டாக்ஸ்லாம் கிடையாது. iframe அப்படிங்கிற ஒரு டேகை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ iframe ஸ்டார்ட் பண்ணணும், அதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கிடையில் நீங்கள் கொடுக்குற அந்த லிங்க்கு உங்களுக்கு iframe கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இது மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இந்த சின்டாக்ஸை பாரு. iframe அப்படிங்கிற டேகை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே iframe க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு இடையில் இப்போ ஆங்கர் டேக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்கர் டேக் href ஹைப்பர்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னு கொடுத்து ஈக்குவல் கொடுத்து அந்த லிங்கை கொடுப்போம் இல்லையா. அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சோர்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். சோர்ஸ் ஈக்குவல் டு எந்த வெப்சைட்டை நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இன்லைனாக கொண்டு வர போகிறோமோ அந்த வெப்சைட்டோட URL. அதுக்கப்புறம் என்ன சைஸுக்கு அந்த ஃப்ரேம் க்ரியேட் ஆகணும். இப்போ நார்மலாக என் ஸ்க்ரீனோட சைஸு 1080 × 768. ஸோ இதுதான் என்னோடய ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன். ஸோ அந்த ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுல் சைஸுக்கு வரணுமா, இல்லை அதில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் செட் பண்ணணுமா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹைட்டு வந்து 300 பிக்சல், வித்து 400 பிக்சல். ஸோ 300 பிக்சல்னால் இப்படி வரும் கிட்டத்தட்ட இந்த அண்டுலேருந்து iframe வரைக்கும் உள்ள அந்த ஏரியா. நான் அண்டு டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, ரெட்டிங்கில் உள்ள அண்டுலேருந்து iframe வரைக்கும் உள்ள ஏரியா தான் அந்த 400 வித்தாக இருக்கும், 400 பிக்சல். ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேராகிராஃபில் ஆரம்பித்து இது வரைக்கும் செட்டு வரைக்கும் உள்ள இந்த ஹைட்டு தான் இந்த 300 பிக்சலாக இருக்கும். ஸோ என்னுடைய ஃபுல் பேஜுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய வெப்சைட் தெரியாது. ஸோ அதனால் ஃபுல் பேஜுக்கு கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம ரெசல்யூஷன் எவ்வளோவா இருந்தாலும் அந்த ரெசல்யூஷனை விட கம்மியான சைஸுக்கு தான் இந்த iframe நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணலாம் இல்லையா. இப்போ டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் ஆகுதான்னு பாரு, அதுக்குள்ளே வெப்சைட் ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்க. சரி கவனி, இப்போ நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இந்த போர்ஷன் தான். இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், ஹைட்டு வித்து எல்லாத்தையும், அது இல்லாமல் ஸ்டைல்லாம் வேறு கொடுத்துருக்கேன். ஸோ பார்டர்லாம் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதாக செட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஸோ டிவிஷன் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைப் பண்ண வேண்டிய போர்ஷன் இது மட்டும்தான், வேறு எதுவும் டைப் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இருக்கிற எக்ஸிஸ்டிங் வெப்சைட்டில் இதை வந்து ஆட் பண்ணிக்கோ. இதை எங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா பாடி டேக்குள்ளே. ஸோ பாடி டேக்குள்ளே எந்த இடத்துல உனக்கு வேணுமோ அங்கே இதை
இந்த டிவிஷன் டேகை போட்டு இதை டைப் பண்ணு. ஸோ டிவிஷன் டேகில் பாரு, ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒயிட்டு. இப்போ எனக்கு இங்கே பாருங்கள், இதில் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டு தானே இருக்குது. வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டுக்கு பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் தான் செட் பண்ணியிருக்கேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய ஹெட்டிங் wikipedia.com அப்படின்னு கொடுத்துருக்கேனா. ஸோ இங்கே wikipedia.comனு இருக்கா. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே உள்ளே இருக்கிறது SMVC அப்படிங்கிற வெப்சைட். நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா SMVC அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே கொடுத்துருக்க பேஜ் வந்து SMVC அப்படிங்கிற பேஜ் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது ஐஃப்ரேம். இதுதான் நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக். ஸோ ஐஃப்ரேமுங்கிற டேகை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். ஓகேவா. அதை ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அடுத்தது இங்கே சோர்ஸ் ஃபைலில் எந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட்டை இங்கே டைப் பண்ணுங்கள். அடுத்தது அதனுடைய வித்து வந்து 100%. வித்துனா அகலம். ஓகேவா. நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஃபுல் சைஸு கொடுத்துட்டேன். அதை வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம குறைச்சிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஒரு 80% கொடுக்குறேன். ஸோ 80% கொடுத்துட்டு இங்கே கொடுத்த உடனே எனக்கு பாருங்கள் மாறிடுச்சா. ஓகேவா. ஸோ அடுத்தது ஹைட்டு 300 பிக்சல். ஸோ ஹைட்டு இங்கே பாருங்கள் எனக்கு இவ்வளோ தான். இங்கே ஆரம்பித்து இங்கே தான் முடியுது. ஸோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 300ங்கிறத 400 பிக்சல் மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸோ சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்த டைட்டில். ஸோ இந்த ஐஃப்ரேமுக்கு டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ டைட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஸோ டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஸ்டைலு இங்கே பாருங்கள், இது முக்கியமானது. பார்டர் நன்னு. ஸோ நீங்கள் பார்டர் நன்னு கொடுக்கல அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே ஒரு பார்டர் க்ரியேட் ஆகும். நார்மலாக ஒரு பார்டர் க்ரியேட் ஆகும். நான் இங்கே கொடுக்கல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்டர் க்ரியேட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இந்த பார்டர் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்டர் தெரியுதா. ஒரு கோடு ஒன்று இருக்கும், இருக்கா இல்லையா. ஸோ உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே நன் அப்படிங்கிறத கொடுக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்காக. ஓகேவா. இதை கொடுக்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்டர் க்ரியேட் ஆகும். இதை கொடுத்தீங்கன்னா பார்டர் க்ரியேட் ஆகாது, பார்டர் நன்னு கொடுக்கும்போது. இதை டைப் பண்ணி அவுட்புட்டை பாருங்கள்.